2017 ஜிஎஸ்டி அமுல்படுத்திய பொழுது நாம் கடுமையாக எதிர்த்து போராடியது உண்டு. அந்த போராட்டம் பல கண்டத்திலே போராடியது உண்டு. ஆனால் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவரோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம். திருச்சியில மாண்புமிகு மத்திய அமைச்சர் அப்ப பைனான்ஸ் மினிஸ்டர் அல்ல, காமர்ஸ் அமைச்சரா இருந்தாங்க. அப்ப எங்க இன்சார்ஜா போட்டு அவங்கள வைத்து மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் திருச்சியில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. கூட்டத்தில் எப்படி கூட்டம் சொன்னீங்கன்னா, நீங்க பேச பார்த்திருப்பீங்க, காரசாரமா பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஆனா கோபக்காரங்க இல்ல, பாசக்காரங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதிகமா வேகமா பேசும்போது என்ன, இப்ப நான் கேட்டேன், நம்ம நிர்வாகிகளை சொன்னேன், நிறைய நிர்வாகிகளை வெளியே போங்கன்னு சொன்னேன். வெளியே போங்க பாசத்தில் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே போன்றுதான் பாசத்தோடு சொன்னார்கள். அதை 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு கடந்த தீபாவளி பரிசாக பிரதமர் அறிவித்த பிறகு அதை அறிவித்து தந்தார்கள். அதற்காக தான் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு பனேசிங்க பேரவைப்பு நடத்துகிறது. நாமெல்லாம் பாராட்டு நடத்த வெங்கடசுப்பண்ணன் சொன்னாங்க, இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, பாராட்டு நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.